Hi friends, welcome to online coaching. நான் இன்னைக்கு உங்களுக்கு Tally கம்பெனிக்கு எப்படி பாஸ்வேர்ட் கொடுக்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். முதல்ல என்ன பண்ணுங்கள், Tally கம்பெனியை ஓப்பன் பண்ணணும். ஃபஸ்ட்டு Tallyயை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் ஒர்க் இன் எஜுகேஷ்னல் மோட் சில்வர் எடிஷன் மோடு போகிறேன். இது ஏன் இதெல்லாம் எடுத்துக்கிறேன், ஒர்க் இன் எஜுகேஷ்னல் மோட் சில்வர் எடிஷன் மோடு ஏன் போகிறேன் அப்படிங்கிறத பார்ட் 1ல் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லை, கம்பெனி எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்ட் 1ல் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ உங்களுக்கு புதுசாக ஒரு கம்பெனி க்ரியேட் பண்ணி அதில் பாஸ்வேர்டு எப்படி கொடுக்கறது அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறேன். அதே மாதிரி ஏற்கனவே கொடுத்துட்டோம் கம்பெனி, அதில் பாஸ்வேர்டு மட்டும் இப்போ என்ட்ரி போடணும் அப்படின்னா அது எப்படி செய்கிறது அப்படிங்கிறதையும் சொல்லி கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் இந்த வீடியோவில் புதுசாக கம்பெனி க்ரியேட் பண்ணும்போதே பாஸ்வேர்டு எப்படி கொடுக்கறது அப்படிங்கிறது தான் சொல்ல போகிறேன். முதல்ல இருக்கிற கம்பெனியை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஷட் கம்பெனி கொடுத்து க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ க்ரியேட் கம்பெனிக்கு போகிறேன். க்ரியேட் கம்பெனியில் ஸோ ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம். ஜஸ்ட்டு நான் இப்போ என்ட்ரி மட்டும் போட்டுட்டு வரேன். அட்ரஸ் எல்லாமே டைப் பண்ணிக்கோங்க. ஸ்டேட் செலக்ட் பண்ணிக்கோங்க. பின்கோடு கொடுத்துக்கோங்க. டெலிஃபோன் நம்பர், மொபைல் நம்பர், மெயில் ஐடி, ஸோ இதெல்லாம் நான் பார்ட் 1 வீடியோவிலே சொல்லியிருக்கேன் என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறது. ஓகேங்களா? இப்போ நம்ம பாஸ்வேர்ட் கொடுக்க போகிறது இந்த இடத்துல தான். Tally வேலட் பாஸ்வேர்ட் அப்படின்னு இருக்குது இல்லைங்களா, இதில் தான் நம்ம பாஸ்வேர்ட் கொடுக்க போகிறோம். என்ன வேணாலும் பாஸ்வேர்ட் கொடுக்கலாம். ஆல்ஃபபெட்டில் கொடுக்கலாம், நம்பரில் கொடுக்கலாம், இல்லை ஆல்ஃபபெட் நம்பர் மிக்சிங்கில் கொடுக்கலாம், ஸ்பெஷல் கேரக்டர் கொடுக்கலாம். ஸோ என்ன வேணாலும் கொடுக்கலாம். நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நம்பர் கொடுக்க போகிறேன். ஜஸ்ட் 1 2 3 நம்பர் கொடுத்துருக்கேன். இங்கே பாஸ்வேர்ட் ஸ்ட்ரென்த் இஸ் வீக்குன்னு வருது. இன்னும் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா 4 5 6 7 8 9 ஸோ 1 to 9 நம்பர் வரைக்கும் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ரிப்பீட் பாஸ்வேர்டில் மேலே நீங்கள் என்ன கொடுத்தீங்களோ அதே பாஸ்வேர்டை தான் இப்போ நம்ம கொடுக்குறோம். கொடுத்துட்டு என்டர் கொடுங்க. இப்போ நம்ம சேவ் பண்ண போகிறோம். நம்ம கம்பெனியோடைய நேம் SS Infotech, பாஸ்வேர்ட் 1 to 9 1 2 3 4 5 6 7 8 9 வரைக்கும் கொடுத்துருக்கேன். இப்போ அந்த கம்பெனியை நான் சேவ் பண்ண போகிறேன். சேவ் ஆகிடுச்சு. இப்போ பாஸ்வேர்டு திரும்ப கேட்குது. நம்ம பாஸ்வேர்ட் கொடுக்குறோம். 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ கம்பெனி நமக்கு க்ரியேட் ஆயிடுச்சு வித் பாஸ்வேர்டு. ஓகேங்களா? SS Infotech அப்படிங்கிறது பாஸ்வேர்டில் க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா இதை நம்ம க்ளோஸ் பண்ணணும். இதை எப்படி க்ளோஸ் பண்ணுறது? 2 மெத்தடில் க்ளோஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்கேன். ஷட் கம்பெனி, Alt F3யில் போயிட்டு அதில் ஷட் கம்பெனி கொடுக்கலாம். இப்போ நான் வந்துட்டு உங்களுக்கு செகண்ட் மெத்தடில் க்ளோஸ் பண்ணுறேன். ஏன் அப்படிங்கிறத அப்புறமா சொல்கிறேன். ஷட் கம்பெனி, அதில் ஷட் கம்பெனி என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா SS Infotech நம்பர் 10010. ஓகேங்களா? என்டர். இப்போ க்ளோஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம திரும்ப ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா செலக்ட் கம்பெனியில் போயிட்டு இந்த செலக்ட் கம்பெனியில் என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா கம்பெனி ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் நான் சர்ச் பண்ணி பார்க்குறேன் என்னுடைய கம்பெனி SS Infotechன்னு இல்லை. ஏன் அப்படின்னா நம்ம பாஸ்வேர்ட் கொடுத்த கம்பெனிஸ் எல்லாமே இந்த மாதிரி ஸ்டார் ஃபார்மேட்டில் தான் வரும். ஓகேங்களா? இப்போ நமக்கு நம்மளுடைய கம்பெனி இது தான். என்டர் கொடுங்க. கரெக்ட் பாஸ்வேர்ட் கொடுங்க. கம்பெனி ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இப்போ நான் திரும்ப ஷட் பண்ணிடுறேன். திரும்ப உங்களுக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இன்னொரு கம்பெனி க்ரியேட் பண்ணுற பாஸ்வேர்டோட ஏங்கிறத நான் சொல்கிறேன். க்ரியேட் கம்பெனி. இப்போ SS Infoline அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி க்ரியேட் பண்ணிக்கிறேன். அன்கோ. ஸோ இதில் அட்ரஸ் டைப் பண்ணிக்கோங்க.
இது ஏன் க்ரியேட் பண்ணுறேன்னா இது எல்லாமே என்ட்ரி போட்டுருங்க. நான் உங்களுக்கு வியூவில் காமிக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? மெயில் ஐடி இதெல்லாமே கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இதுக்கு பாஸ்வேர்ட் நான் ஒன்லி 1 2 3 மட்டும் கொடுக்குறேன். திரும்ப ரிப்பீட் பாஸ்வேர்டில் 1 2 3 கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம 2 கம்பெனி வச்சுருக்கோம். ஒன்று SS Infotech பாஸ்வேர்ட் 1 2 3 4 5 6 7 8 9. செகண்ட் கம்பெனி SS Infoline and Co 1 2 3 மட்டும் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த கம்பெனியை சேவ் பண்ணிடலாம். கம்பெனி சேவ் ஆகிடுச்சு. பாஸ்வேர்ட் கேட்குதுங்களா? பாஸ்வேர்ட் 1 2 3 கொடுத்தா சேவ் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம பாஸ்வேர்ட் 2 கம்பெனி வச்சுருக்கோம். ஓகே, க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஷட் பண்ண போகிறோம். ஷட்டுன்னு கொடுங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா SS Infoline and 10,011 அப்படின்னு வருது. என்ட்ரு கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ எதுக்காக 2 கம்பெனி க்ரியேட் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் செலக்ட் கம்பெனியில் போய்ட்டு என் கம்பெனியை ஓப்பன் பண்ண போகிறேன். செலக்ட் கம்பெனி இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்டார் ஃபார்மெட்டில் வருது. இதில் எது SS Infotech எது SS Infoline அப்படிங்கிறது நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும். அதனால தான் என்ன சொன்னேன் அப்படின்னா, நீங்கள் க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி Alt F1 யூஸ் பண்ணாதீங்க. ஃபஸ்ட் டைம் க்ளோஸ் பண்ணுறீங்க, அப்போ தான் கம்பெனி க்ரியேட் பண்ணியிருக்கீங்க, க்ளோஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட் டைம் Alt F1 யூஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணாதீங்க. என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Alt F3 போயிட்டு ஷட் கம்பெனி கொடுத்து க்ளோஸ் பண்ணும்போது உங்களுக்கு கம்பெனியோட கோட் நம்பர் காமிச்சுது. ஸோ அதை நம்ம மெமரியில் வச்சுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா 10,010 ஒன்று இருக்குது, 10,011 ஒன்று இருக்குது. ஆச்சுங்களா? இப்போ நான் 10,010 வந்தது SS Infotech, 10,011 வந்தது SS Infoline. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் 2 கம்பெனி நான் க்ரியேட் பண்ணினேன். ப்ளஸ் ஷட் கம்பெனியில் போயிட்டு ஆல்டரில் போயிட்டு Alt Infoவில் போயிட்டு ஷட் கம்பெனி பண்ணணும். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த கம்பெனி எடுக்கிறேன். இது SS Infolineக்கு. அதுக்கான பாஸ்வேர்ட் 1 2 3 நான் பை மிஸ்டேக் 1 4 5 6 7 8 9 வரைக்கும் கொடுத்துட்டா உங்களுக்கு உள்ளே வராது. ஓகேங்களா? கரெக்டாக பாஸ்வேர்ட் கொடுக்கும்போது உங்களுக்கு உள்ளே வந்து ஆச்சுங்களா? இப்போ நீங்கள் வந்துட்டு ஷட் கம்பெனி Alt F3 போயிட்டு ஷட் கம்பெனி பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் Alt F1 கொடுத்துடலாம். சரி, இன்னொன்று, சப்போஸ் நீங்கள் அந்த மாதிரி க்ளோஸ் பண்ணாமல் நான் ஷட் கம்பெனி கொடுத்து Alt F1 ப்ரெஸ் பண்ணி சடனாக க்ளோஸ் பண்ணிட்டேன், எனக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது, ஆனால் இப்போ தான் நான் கம்பெனி க்ரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நோ ப்ராப்ளம். நீங்கள் செலக்ட் கம்பெனிக்கு போங்க. இப்போ ஜஸ்ட் நவ் க்ரியேட் பண்ண கம்பெனியாக இருந்துச்சுன்னா ரீசன்ட் நம்பர் என்னன்னு பாருங்கள், அதுதான் இப்போ க்ரியேட் பண்ண கம்பெனியாக இருக்கும். ஆச்சுங்களா? கொடுத்தீங்கன்னா வந்துருச்சு. ஓகே.